நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலினின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. திருப்பாடல் 18:6. நம் வாழ்க்கையில் எப்பொழுது நமக்கு நெருக்கடி வரும் என்றோ, துன்பம் வரும் என்றோ, கஷ்டம் வரும் என்றோ நமக்கு தெரியாது. எது வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் நமக்கு நடக்கும். அப்படி நம் வாழ்வில் நிகழும் துன்பங்களை எதிர்கொள்ள முடியாமல் நாம் தவிக்கும் போது வாழ்க்கையை வெறுக்கிறோம், உடைந்து போகிறோம், மனபாரத்தோடு வாழ்கிறோம், நடைப்பிணமாக சுற்றித் திரிகிறோம். இறுதியில் என்னடா வாழ்க்கை இது என்று மனம் கசந்து புலம்பி தவிக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவருக்கு துன்பம் ஒரு பொருட்டல்ல. ஏனென்றால் துன்பங்கள் வழியாகத்தான் நாம் இன்பங்களை அனுபவிக்க முடியும். இறை வார்த்தையின்படி என் நெருக்கடி வேளையில் நான் இறைவனிடம் வேண்டினேன். என் கடவுளை நோக்கி நான் கதறினேன். தமது கோவிலினின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. ஆம், நம் நிலை கண்டு காணாமல் இருப்பவர் அல்ல நம் கடவுள். நம் குரலுக்கு செவிசாய்ப்பவரே நம் நல்ல ஆயன் இயேசு. இறைவா, நற்கருணை நாதரே, நான் என் நெருக்கடியில், வேதனையில், துன்பத்தில், நோயில் அவதிப்படுகிறேன் என்பது உமக்கு தெரியும். உம்மை நோக்கியே என் கண்களை திருப்புகிறேன். உம்மை நோக்கியே என் கைகளை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கியே என் குரலை எழுப்புகிறேன். நற்கருணை ஆண்டவரே, என் குரலுக்கு செவி கொடுத்து என் வேண்டுதலை கேட்டருளும். ஆமீன். இறைவனே இதயமே